இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரே ஆனால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள். வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சமைக்கும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஊர் காவல் படை, போர்ப்படை தளபதி இந்த மே மாசத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கிரகமாலிகா யோகம் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாசம் பிறக்கக்கூடிய, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளா அதிர்ஷ்டசாலிகளாக வேற இருக்க போறாங்க. இந்த மே மாசத்துல பல நன்மைகள். பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர, ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள். நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள். இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர் காவல் படை மற்றும் RPF, CPF அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க. அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார், அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக
ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை? 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை? 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்டால் மாதிரி அமையிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி சார், தனுசு ராசிக்கு இனி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாளாக அமைகிறது. இது நாள் வரையில் நீங்கள் எவ்வளோ முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறாமல் இருந்தாலுமே கூட இந்த மே மாதம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரியான சிறு தொழில் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, லெதர் பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், டேனரிஸாக இருக்கலாம், அதே போல் கடைகள் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹார்ட்வேர்ஸு, மெடிக்கல் ஷாப்பு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் அந்த ஃபுல்லாக டோட்டலாகவே பருத்தியிலிருந்து மில்லிலிருந்து ஷோரூம் வரையிலும், மார்க்கெட்டிங்கிலிருந்து ஹோல்சேலிருந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, யூரியா பிஸ்னஸ் பண்ணுறது, விவசாய பொருட்களுக்கான பிஸ்னஸ் பண்ணுறது, கால்நடை சம்பந்தமான பிஸ்னஸ் செய்வது, அதே போல் பண்ணைகள், மாட்டு பண்ணைங்க, கோழி பண்ணைங்க, அது மாதிரி பண்ணைகள், முட்டை பண்ணைகள், அதனால் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது, கோழி பண்ணைகள் போன்ற பிஸ்னஸ் செய்வது, அதே போல் விவசாய பெருமக்கள் மெயினாக தனுசு ராசியில் டோட்டலாக ஒரு குத்தகைக்கு எடுத்து 10 ஏக்கர் 15 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து அதில் விவசாயம் பண்ணுறது, தக்காளி அல்லது ஃப்ரூட்ஸு, பழங்கள், தானியங்கள், அதில் ஏதேனும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பது விவசாய பெருமக்கள். அதே போல் தோட்டம் தொடர்பு காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தென்னந்தோப்பு, தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாய பெருமக்களாக இருக்கலாம், ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, இன்ஜெக்ஷன்ஸ் போன்ற அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்தக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபார்மா
அதை மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பேர் தான் குருவே தவிர தனுசு ராசி அன்பர்கள்லாம் நிறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துவாங்க. அது என்ன கணக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் ஜோசியம். ஜோசியங்கிறது ஒரு கடலுங்க. வெறும் அந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நாம் முடிவு பண்ண முடியாது. அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் ரகசியம். அப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஹோட்டல் முதலாளிகளாக இருக்கிறாங்க. தொழில் நல்லா நடந்துகிட்டு இருந்தது சாமி, இப்போ பிஸ்னஸே இல்லை, தொழில் இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்தக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், அவங்க நடிகர்களாக இருக்கலாம், நகைச்சுவை நடிகர்கள், துணை நடிகர்கள், சின்ன சின்ன வேஷம் செய்யக்கூடியவங்க, ஆக்டர்ஸு, சினிமா துறையை சார்ந்தவர்கள், செய்தியாளர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள். அப்போ இது போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ். அதே போல் அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், பேங்க்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ரிசர்வ் பேங்க்கிலிருந்து ப்ரைவேட் பேங்க் வரையிலும், ஏடிஎம் வரையிலுமே கூட பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துறை ரீதியான டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், மீட்டிங்கில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறது. அப்போ பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஸ்டாஃபு, அதே போல் அரசு துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள். அப்போ இது இல்லாமல் தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். எனது தடவை தனுசு ராசி அன்பர்களே, இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எனது தடவை தனுசு ராசி அன்பர்களே, கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம். உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ப நீங்கள் மனசில் எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும். இத்தனை நாளாக வாழ்க்கையில் வெறும் போராட்டம் தான் சாமி இருக்குது. இத்தனை நாளாக வெறும் போராட்டங்கள் தான் சாமி இருக்குது வாழ்க்கையில். எதுலேயுமே ஜெயிக்கலை, எதுலேயுமே வெற்றி பெறலை. கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி கிட்டும். நினைத்த காரியத்தில் ஜெயிக்க முடியும் உங்களால். அப்போது இந்த மே மாதம் நடக்கக்கூடிய, அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கிறார். 5, 9 சம்பந்தப்படுது. கேந்திரத்தில் சனி செவ்வாய், நல்ல அதிகாரம் கிடைக்கும். குடும்ப பெண்களாக இருந்தால் கொத்து சாவி இடுப்பில் அப்படி வச்சுக்கோங்க. மாமனார் மாமியார் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் வேறுபாடுகள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவியிடையே இருக்குமே, ஆனால் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அப்போ எல்லாமே தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் 5ஆம் பாவம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். 9ஆம் இடம் சிறப்பாக உள்ளது. இப்போ குடும்பத்துக்காக, வேலைக்காக, வேலை நிமித்தமாக, பிஸ்னஸ் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய கணவன், குடும்பம் ஒரு இடமா இருக்கும், நீங்கள் ஒரு இடமா இருப்பீங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். எங்கள் வீட்டுக்காரன் வந்துடுவாரா, நான் போய் குடும்பத்தோடு சேர்ந்துக்கலாமா, நான் ஊருக்கு போயிடலாமா? அப்போ பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் கைகூடும். அப்போ எப்படி பார்த்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் கை கொடுக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே வழிபாடுகள் ரொம்ப முக்கியம், பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கான பரிகாரம், உங்களுக்கான வழிபாடு எது என்பதை அறிந்து செய்வீர்களேயானால்
நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.